பரவாயில்லையே, ராஜேஸ்வரி பெயர்லாம் வந்து உங்ககிட்ட ஒரு ராஜேஸ்வரி இருக்காங்க இல்லையா? சாந்தி மாட்டா வச்சு அவங்க தான். ஆனா அது ஏன் ராஜேஸ்வரி போடுறாங்க? தமிழ்ல தொல்காப்பியர் காலத்துல எல்லாம் மொழிக்கு முதல் எழுத்தா ரா, லா இதெல்லாம் வராது. சா கூட வராது. சக்கரம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அது சம்ஸ்கிருத வார்த்தை தான் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த ரா, லா அப்படி ஆரம்பிக்கிற வார்த்தைகள் எல்லாம் பொதுவா சம்ஸ்கிருத வார்த்தைகளா இருக்கும், தமிழ் வார்த்தைகளா இருக்காது. பிறகு நன்னூல் காலத்துல ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தமிழ்ல சேர்த்துக்கிட்டாங்க. அதனால இப்ப ரப்பர், டயர், லட்சியம் எல்லாம் தமிழ்ல சேர்ந்துருக்கு. ஆமா, ரங்கநாதன் அப்படிங்கிற பேரை அரங்கநாதன் எழுதுவாங்க. ஆமா, அது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம் தான். சில இடங்கள்ல ஈ சேர்க்கிறாங்க, சில இடங்கள்ல ராஜ் ஆ சேர்க்கிறாங்க. அது எதனாலங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஆனா முதலுக்கு முன்னாடி ஏதாவது உயிரெழுத்த போட்டுருவாங்க. லட்சியம்ங்கிறது இலட்சியம்னு போட்டுருவாங்க. இல்ல ரா, லா அந்த இந்த மாதிரி சில எழுத்துக்கள்ல தொடங்காது. காலாம் தொடங்கும், கா தா எல்லாம் தொடங்கும். ஆமா, அந்த மாதிரிப்பட்ட இலக்கணங்கள் மூலமாக நம்ம என்ன இன்னைக்கு கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்ததெல்லாம் பின்னாடி வேற பாஷையில இருந்து வந்திருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கலாம். சமஸ்கிருதமோ அரபியோ உருதோ ஏதோ இருக்கலாம். ஆமா, ஜன்னல் தமிழ்ல சாளரம் அல்லது காலதர் அப்படிங்கறதான் தமிழ். ஆனா ஜன்னல் அப்படிங்கிற மேஜை அப்படியெல்லாம் அரபி உருதுல இருந்து வந்தது. பொதுவா திசை சொல் அப்படின்னு அது சேர்த்துருவாங்க. சமஸ்கிருதம் அல்லாதது அப்படின்னு பிரிச்சிருவாங்க. ஆமா, மேஜை, ஜன்னல், ரத்து, அப்புறம் இந்த திட்டத்தை ரத்து செய்தார்கள், இந்த பயணம் ரத்தானது, கேன்சல். அது மாதிரி கோர்ட்டு பாஷைகள்லயும் நிறைய விஷயங்கள்ல உருது அரபி தான் ஜாஸ்தி. அது வந்து முகலாயர் காலத்துல இருந்து வந்திருக்கும், அப்படி தொடர்ந்துக்குமா இருக்கும். ஜாமீன் அதெல்லாம் வந்து தமிழ்ல இந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்கிறதுனால கண்டுபிடிக்கிறது ஈஸி, கண்டுபிடிச்சு அதை பிரிச்சு வைக்கிறது ஈஸி. சமஸ்கிருதத்துல கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆமா, எல்லா வீட்லயும் 2 நாள் முன்னாடியே கொடி ஏத்திக்கலாம் சொல்லி ரூல்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க. வழக்கமா சூரிய உதயத்துக்கு பிறகு ஏத்தணும், சூரியன் அடையிறதுக்கு முன்னாடி இறக்கிடணும், பாரம்பரிய ரூல். இந்த தடவை அந்த ரூல்ஸை மாத்திருக்காங்க. 24 மணிக்கு பறக்க விட்டுக்கலாம், ராத்திரி பகல் மழை வெயில் எல்லாம் பறக்க விட்டுக்கலாம். 13ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரைக்கும் பறக்க விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. country population, so great population வச்சிட்டு எத்தனை பிள்ளைகளை வச்சு மேற்கொண்டு மாதிரி அத்தனை பிள்ளைங்களை கதை சேர்க்கிறேன்டா சும்மாவா? அப்பாடி, அதுலயும் எல்லாருக்கும் வேற வேற எண்ணங்கள். ஆமா, வேற வேற கலாச்சாரம், வேற வேற மதங்கள், வேற வேற நாட்டுக்காரங்க.
இப்ப ஜப்பான் வரைக்கும் பொருளாதார நெருக்கடி வந்துட்டுதுன்னு சொல்றாங்க, அரசாங்கமே ராஜினாமா பண்ணிட்டது அப்படின்னு. எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஜப்பான்ல வந்து கவர்மெண்ட் ராஜினாமா பண்ணிட்டு தான், ரிசைன் பண்ணிட்டு தான். அந்த அளவுக்கு இந்த கொரோனாவுடைய தாக்கம் உலகம் முழுக்க இருக்கு. எங்களால ஹேண்டில் பண்ண முடியல, அதுக்கு தார்மீக பொறுப்பேற்று ரிசைன் பண்றோம். இந்தியா தாக்கு பிடிக்குதே. அவனோட எண்ணங்க தான் நாடு நாடு நாடுன்னு சொல்லிட்டு பூஜை சுவாமிஜி இந்த பேர் ஸ்கூல் எல்லாம் பாருங்க, பிளாக்ஸ் இந்த மாதிரி பார்த்துட்டு. ஓ, ரிஷிகேஷ் சொல்றீங்களா, மஞ்சக்குடி சொல்றீங்களா? இல்ல அந்த என்ன பேர் ஐயோ ஐ சென்ட் டு உங்களுக்கு அதை போஸ்ட் பண்றேன் உங்களுக்கு. மஞ்சக்குடியிலும் இருக்கு, அங்க ரிஷிகேஷ்லயும் இருக்கு. அது ரிஷிகேஷ் ரிஷிகேஷ் திஸ் ஐ திங்க் ரிஷிகேஷ் நாட் சவுத் லைன். ஆத்மாஜி உங்களுக்கு அனுப்புறாங்களா? இல்ல நான் அனுப்பி விட, அவன் இங்க கன்னியாசி குரூப் பிரகாஷ் ஆனந்தா அவங்க குரூப்ல. தொடங்குமா? உங்க வீடியோ ஃப்ரோஸ் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? யாருக்காவது கேக்குதா? மாதாஜி வீடியோ ஃப்ரோஸ் ஆன மாதிரி இருக்கு. எனக்கு உங்களுக்கு என்னுடையதான். Can hear you, Mataji. Okay. Swamiji only cannot hear. Okay. எனக்கு உங்களுடைய ஃப்ரோஸ் ஆச்சுது, அப்படியே டிஸ்கனெக்ட் ஆச்சுது. பிரார்த்தனை தொடங்கட்டுமா? Recording in progress. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாயாவானும் சார்கதி இங்காவானும் அந்தமிலா இன்பன் நமக்கு ஆவானும் எந்தமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருட்கோனாகுவானும் குரு ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையிற் பாசாங்குஷமும் கருப்புவில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. ஹரி ஓம். எல்லோருக்கும் ஆங்கில பாணியில சொல்றதா இருந்தா மாலை வணக்கங்கள். இன்னைக்கு ஆடி மாசம் முடிய போற ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆவணி வந்துடும். ஆவணி 1. ஆமா, இன்னைக்கு ஆடி 29. இன்னைக்கும் ஒரு தேவி பாட்டு.
ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி, புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி. ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி, புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி. ஸ்ரீ சக்கர பீடத்தில் ராஜேஸ்வரி, சிவசக்தி ரூபத்தில் பரமேஸ்வரி. ஓம் சக்தி புவனேஸ்வரி, உலகாடும் மாசக்தி ஜெகதீஸ்வரி. அம்மா ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி, புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி. அருளாளர் நெஞ்சங்கள் சிம்மாசனம், 64 கலை வெஞ்சாமரம். 4 வேதங்கள் சங்கீர்த்தனம், ஓங்கார நாதமம்மா உந்தாண்டவம். அம்மா ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி, புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி. பூவுக்கும் பொட்டுக்கும் துணையானவள், பொன்மஞ்சள் குங்குமத்தில் நிலையானவள். சேவிக்கும் ஜீவர்கட்கு தாயானவள், திருமாங்கல்யம் என்னும் வாழ்வானவள். அம்மா ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி, புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி. குளம்போல நெய்யூற்றி விளக்கேற்றினோம், கும்பத்தில் பிம்பத்தில் குடியேற்றினோம். வளம் யாவும் தர வேண்டி மலர் தூவினோம், மகாராணி என்றுன்னை கவி பாடினோம். அம்மா ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி, புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி. தீபத்தில் குடிகொண்ட ராஜேஸ்வரி, திலகத்தில் முகங்காட்டும் பரமேஸ்வரி. ஆபத்தில் ஓடிவரும் காளீஸ்வரி, அருள் செய்ய வேண்டும் அம்மா நீயே கதி. அம்மா ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி, புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி. ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி, புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி. தீப பூஜை அல்லது திருவிளக்கு பூஜை அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதுல கூட இந்த பாடலை பாடுறது உண்டு. நாம போன 1-2 வகுப்பா வேல்யூஸ் நாம கடைபிடிக்கணும், அதை குழந்தைகளுக்கும் கடத்தணும், பாஸ் பண்ணணும். தைத்திரிய உபநிஷத்துல வருது, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, சத்தியம் வத, தர்மம் சர, இந்த மாதிரி எல்லாம் வருது. கிட்டத்தட்ட அந்த விஷயங்கள் தான் நாம் இந்த பாடத்திலையும் பார்க்கிறோம். அப்போ சில விஷயங்கள் இயல்பா வராது, அது பயிற்சியினால தான் வரும்.
கீதையில கூட அர்ஜுனன் கேட்கிறான், சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண மனம் ரொம்ப சஞ்சலமானது, வாயோரிவ சுதுஷ்கரம். கொஞ்சம் வரிகளை மாத்தலாம், கிருஷ்ணனுடைய வரி அர்ஜுன வரியும் மாறலாம், ஆனா அர்த்தம் ஒண்ணுதான். தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். அதை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது காத்த பிடிச்சு நிறுத்துறது மாதிரி ரொம்ப கஷ்டமா தெரியுதே அப்படின்ட்டு அர்ஜுனன் கேட்கிறான். கிருஷ்ணன் சொல்றாரு, அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம். கவலை, சந்தேகம் இல்லை அர்ஜுனா, உண்மைதான். மனசு கட்டுப்படுத்துறதுக்கு கஷ்டமானது, அலைவாயக்கூடியதுதான். அபியாசேனத்து கௌந்தேய வைராகியேனச்ச கிரஹ்யத்தே. அபியாசத்தினாலும் பழக்கத்தினாலும் வைராகியத்தினாலும் அறிவினாலையும் ஞானத்தினாலையும் இதை சாத்தியப்படுத்தலாம். அப்ப இதுல ரெண்டு விஷயம் பகவான் சொல்றார். ஒன்னு பிராக்டிஸ். அதனால நாம என்ன பண்றோம், 5 விளையாதது 50 விளையுமா அப்படின்னு தமிழ்ல ஒரு நல்ல அழகான சொல் இருக்கு. நம்ம குழந்தைகளை 5 வயசுலேயே, அதாவது சின்ன குழந்தையில இருந்தே சில விஷயங்களை பழக்கப்படுத்திடணும். சாதுக்களை பார்த்தா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும், சாஷ்டாங்க நமஸ்காரமோ பஞ்சாங்க நமஸ்காரமோ ஆணோ பெண்ணோ அதுக்கேற்ற மாதிரி. பெரியவங்களை பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும், பெரியவங்க முன்னாடி அவங்களுடைய அனுமதி கேட்டு பேசணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் சின்ன குழந்தையில இருந்து நாம பழக்கப்படுத்தினால், நம்ம கிட்ட அந்த பழக்கம் இருந்தா கண்டிப்பா அதை பார்த்து குழந்தை சொல்லிக் கொடுக்காம கூட கத்துக்கணும். சில குழந்தைகள் ஒருவேளை அதனுடைய சுபாவத்தினால அந்த பழக்கம் இல்லாம இருந்தா கூட, நம்மளை பார்த்து கத்துக்காம இருந்தா கூட நாம சொல்லிக் கொடுத்து கொண்டு வரலாம். அப்ப பழக்கத்தினால அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட். இந்த விஷயங்கள் எப்படி நம்ம அடுத்த தலைமுறைக்கு டிரான்ஸ்பர் பண்றது அப்படிங்கிறது. ரெண்டாவது வைராகியம். வைராகியம் அப்படிங்கிறது உங்க அவேக்கனிங் ப்ரோக்ராம்ல பண்றது மாதிரி அந்த குழந்தைகளுக்கே அதனுடைய வேல்யூவை புரிய வைக்கிறது. அவங்களுக்கே அதனுடைய வேல்யூ புரியும் போது அவங்களுக்கே அதை கடைபிடிக்கணும் செய்யணுங்கிற இயல்பான ஆர்வம் ஈடுபாடு வந்துடும். இந்த ரெண்டுமே சைமல்டேனியஸா பண்ணணும். ஏதோ ஒண்ணு பண்ணி ஒண்ணு பண்ணாம இருந்தா போதாதுன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே நாம பண்ணணும் அப்படின்னு கீதையிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். இதுல இந்த காலத்து குழந்தைகளுக்கு நாம நல்ல விஷயங்களை பழக்கப்படுத்துறதுல நமக்கு பலவிதமான சிரமங்கள் இருக்கு. காரணம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அந்த காலத்துல டைம் பாஸ் பண்ணணும்னா நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்களை பிடிச்சு வச்சு கதை அடிக்கணும். ஆனா இந்த காலத்துல டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நாம யாரு மனுஷங்களே தேவையில்லை. ஒரு மொபைலோ ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு லேப்டாப்போ ஒரு வீடியோ கேமோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தா போதும். இந்த மாதிரி கால சூழ்நிலை மாறி இருக்கு. இந்த சூழ்நிலையில நாம சில பிரச்சனைகள் சந்திக்கிறத பகிர்ந்து கொண்டு இருந்தோம். போன வகுப்புல சில பேர் பகிர்ந்துகிட்டாங்க. சகுந்தலா, பத்மினி, ரஞ்சித் செல்லையா போன வகுப்புல பேச சொல்லினாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? நீங்க உங்க கருத்தை சொன்னீங்களா? ரஞ்சித் செல்லையா அப்ப சொல்லுங்கம்மா. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சுவாமிஜி விரும்புறீங்களா கேட்கக்கூடாது, போதும். சாய்ஸ் எல்லாம் கிடையாது.
ஒரு ஸ்லோகம் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ராஜவத் பஞ்ச வருஷாணி, குழந்தைகளை ராஜா மாதிரி 5 வருஷம் வளர்த்தணும். தச வருஷாணி தாடையேத், அப்புறம் 10 வருஷம் கண்டிப்பா வளர்க்கணும். அதை அடிக்கணும்னு சொல்லியிருக்கு ஸ்லோகத்துல, தேவைப்பட்ட அடிச்சுக்கலாம். சில குழந்தைகள் சொன்னாலே கேட்டுருவாங்க, அந்த குழந்தைகளுக்கு சொன்னாலே போதும். சில குழந்தைகள் சொன்னா கேட்க மாட்டாங்கன்னா தேவைப்பட்ட அடிச்சுக்கலாம். அடுத்த 10 வருஷம் எப்படி எப்படி நடக்கணுங்கிறது குழந்தைகளுக்கு நாம சொல்லி வளர்த்தணும். பிராப்தேத்து ஷோடசே வருஷே, 16 வயசு ஆயிட்டுன்னு வச்சுங்க. முதல்ல ஒரு 5 வருஷம், அப்புறம் ஒரு 10, 15 வயசு முடிஞ்சது. 16 வயசு ஆயிட்டுதுன்னா பிள்ளை இப்போ நம்ம தோளுக்கோ இந்த தோலை விட அதிகமாக வளர்ந்துருப்பாங்க. பொதுவாக இந்த காலத்து குழந்தைகள்லாம் 15 பேரால அப்பா அம்மாவோட கூட வளர்ந்துருவாங்க. தமிழில் இப்படி இருக்குது, தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழன். தோளுக்கு மேல வளர்ந்துட்டா அதுக்கு பிறகு குழந்தைகளை அடிக்கலாம் கூடாது. நாம இதுவரைக்கும் வளர்த்த வளர்ப்பிலேயே குழந்தைகள் எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்தறிஞ்சு சரியானபடி போகிறவங்களா தயாராயிருப்பாங்க. அப்புறம் நம்ம அவங்க வழிகாட்டினா மட்டும் போறோம். பிராப்தேது சோடசே வருஷே புத்திரம் மித்ரவத் ஆச்சரே, குழந்தைய நண்பன மாதிரி நடத்தணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதனால நல்ல விஷயம்னு நாம என்ன நினைக்கிறோமோ, நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்கு குழந்தை எதை எதை கடைபிடிச்சா நல்லதுன்னு நினைக்கிறோமோ நாம அதெல்லாம் கத்துக் கொடுக்கலாம். சில விஷயம் பொதுவானதை நாம சொல்லியிருக்கிறோம். அதிகாலையில எழும்புறது, எழும்பும் போது கடவுள் நாமத்தை சொல்லிட்டு எழும்புறது, காலை கடன்களை முடிச்சு உடல் தூய்மை எல்லாம் முடிச்ச உடனே இறைவனை வணங்குறது, சமய சின்னங்கள் அணிகிறது, தாய் தந்தையரை வணங்குறது, ஆசிரியர்கள் பெரியவர்களை வணங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நளினி ராமையா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சரி சரி அடுத்து மேல வர மல்லிகா சுப்பிரமணியம். ஹரியோம்மா, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, பரவாயில்ல. Okay, children when they're growing up, நம்ம responsibility கொடுக்கணும். Especially room or set up பண்ணி வைக்கணும், in their own bed, don't wait for the mother to come and clean, you know, and then துணி மடிச்சு வைக்கிறது, all these habits must inculcate when they're growing up lah. Say about 5 வயசுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல செஞ்சேன் அப்பப்ப செய்வாங்க, 2 நாளுக்கு அப்புறம் போய் பார்த்தாக்க they care, they must serve, they will do, but now that they are married, everything is so clean in their house. Yeah, okay, they got into the habit. Everything is so clean? Yes, they don't so your effort paid. இல்ல அவங்க வீட்டுல தான் கிளீன், இவங்க வீட்டுல கிளீன் கிடையாது. அப்படியா? I am giving them the responsibility, I should be also the responsible, right? That's what you're saying, no? You just not say no. அவங்க வீட்டுல கிளீனா வச்சிருக்காங்க. Yes, when they were growing up here, சொல்லிட்டே இருக்கணும், slowly the training went in. In fact, I put it outside their door to say that this is my room and this is my mess. This is how I keep it. அப்படி வாங்கி கொடுத்துட்டேன் to give them some, you know, psychology. They laughed at me, Amma, you want us to keep our room and you put this notice? I said, yeah lah, every time you read this, you will change, you see. இதெல்லாம் டெக்னிக்கா இருக்குதா? That's all, family.
குழந்தைகள் பொதுவாக அம்மா அப்பாட்ட கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க, ஒரு லிபர்ட்டி எடுத்துக்குவாங்க, அம்மா தானே அப்பா தானே அப்படின்னு. அதனால நாம திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கும். ஆனா அவங்க செய்து பழகிட்டாங்கன்னா நீங்க சொன்னது மாதிரி அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போகும்போது அது அவங்க வேற எங்க இருந்தாலும் அதை கடைபிடிப்பாங்க. அவங்களுக்குள்ள அந்த பதிவு, அதனாலதான் சொல்றது 5 விளையாதது 50 விளையுமா. சின்ன குழந்தைகள் நாம பண்ற அந்த பதிவு அவங்களுக்கு பின்னாடி கை கொடுக்கும். நல்ல உங்க குழந்தைய வளர்த்துருக்கீங்க, நல்ல டெக்னிக்கலா கடைபிடிச்சிருக்கீங்க. கண்டிப்பா. எனக்கு திருவிளையாடல ஒரு வசனம் வரும், புகுந்த இடத்திற்கு பெருமையும் வளர்ந்த இடத்துக்கு பெருமையும் புகுந்த இடத்திற்கு பேரும் சேர்த்துதான் நல்லது அப்படின்ட்டு. அடுத்தது இந்திரன் சுப்பிரமணியம். ஹரியோம். பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சின்னது வந்துட்டு நெறிகளை வந்துட்டு கற்றுக் கொடுப்பாங்க. ஆப்டிடியூடு இந்த மாதிரி நம்மளோட இந்து இதுல வந்து தமிழ் இதுல வந்து நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுத்தாக்கா பிள்ளைங்க வந்துட்டு வளருவா அதுக்கு சொந்தமா முடியும். ஆமா, நல்ல விஷயங்களை நாம கத்துக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். எனக்கு சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல வந்து அந்த வீட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை மோசம். அதனால அவங்க குழந்தைகள் வீட்டுக்கு தண்ணி எடுத்து கொடுக்க, அந்த காலத்துல எல்லாம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போய் தான் தண்ணி எடுத்துட்டு வரணும். அந்த வீட்டுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறது, அம்மாவுக்கு சமையல்ல ஒத்தாசை பண்றது, அவங்க துணியை அவங்களே துவைச்சுக்கிறது, வீட்டை கூட்டி பெருக்கிறது. 4 ஆம்பளை பசங்க, அதுல மூத்தவங்க தான் கொஞ்சம் பெரியவங்க, மீதினா சின்ன குழந்தைகள். இந்த மூத்தவங்க பெரியவங்க செய்வாங்க. அப்புறம் அடுத்தடுத்த குழந்தைகளும் வளர வளர கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் செய்யறத பார்த்து தம்பி கத்துக்கிட்டாங்க. அவங்க அதெல்லாம் செய்யறத பார்த்து, எங்க வீட்டுல எங்க அம்மா தான் எங்களுக்கு துணியெல்லாம் துவைச்சு கொடுப்பாங்க. 2.5 கழுத வயசானாலும் எங்க அம்மா தான் துவைப்பாங்க. ஆனா அவங்க கூட கம்பெனிக்கு நாங்க குளிக்க போகும்போது அவங்க துணி துவைச்சிட்டு இருப்பாங்க, நாங்க சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். அது அவங்க கூட கம்பெனிக்கு நாங்களும் துணி துவைக்க ஆரம்பிச்சோம். அப்படி நாங்களும் துணி துவைக்க கத்துக்கிட்டோம். எதுக்கு சொல்ல வர, இந்த மாதிரி சூழ்நிலை நம்முடைய பழக்க வழக்கம், நண்பர்கள் அவங்க கூட நாம நல்ல பழக்கங்களை கத்துக்கிடுறதுக்கு உதவக்கூடும். அடுத்தது ஞானம். ஹரியோம் சாமிஜி. ஹரியோம். என்ன சொல்றது, நீங்க எப்படி குழந்தைகளை வளர்த்தீங்கன்னு சொல்லுங்க. பெரிய பிரச்சனையே. சொல்லுங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க வீட்டுல என்ன நடந்தது, 2 பாய்ஸ் இருக்கு, 2 பாய்ஸ். அப்ப அவங்க எங்க கேட்க அரௌண்ட் 10. If you are comfortable with English, you can tell in English also. 10 and 13 years கேட்க 2 பேரு. ஹாலிடேஸ்ல அவங்களோட கசின்ஸ் வேற ஸ்டேட்ல இருந்து வந்துச்சு நினைக்க. அங்க 2 பையங்க தான் about the same ஏஜ்ல. அது ஷேரிங் த ரூம்ஸ்ல 2 ரூம்ல 2 பையங்க. வெளியில போனாங்க விளையாடுறதுக்கு. ஆல் மழை மட் எவ்ரிதிங். அந்த 2 பையங்களும் வந்து வெளியே காலையில் கல்வி சுத்தம் பண்ணி, சப்பாத்தெல்லாம் சுத்தம் பண்ணி, அதுக்கான சட்டை எல்லாத்தையும் மாற்றி உங்களுக்கு வரைக்கும் அதுக்காக வந்துடுறாங்க. My 2 boys அப்படியே குப்பையா அவங்களுக்கு வந்து போய் அந்த மேட் வந்து எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அந்த பிள்ளைங்க இவ்வளோ நல்லா வளர்த்துருக்குறாங்க, இப்படி செய்யறது. அப்புறம் இந்த மேட் போய் கேட்டாரு, துணியெல்லாம் கொண்டாந்து நான் துவைக்கிறது. அந்த 2 பையன் ஃபேமிலி துவைச்சு போட்டேன், வேணாம் கொடுத்தேன். ஆனால் என் பையன் நான் அப்படியே நிறுத்த போட்டு அவர் மேட் தான் போய் கலெக்ட் பண்ணி துவைக்கிறேன். அப்புறம் இந்த ஃபாலோவிங் வீக் அங்க போயிட்டேன் எல்லாரும். அங்க போய் அங்கேருந்து வேற கதை இருக்கு. எந்த 2 பாய்ஸ் தான் எக்ஸாம்பிள் மாடல் இப்படி வந்திருக்கேன் பிள்ளைங்க நல்லா அவங்க சொல்றாங்க. நான் உங்க பிள்ளைங்க எவ்வளவு நல்லா வீட்டுல
பண்ண மாற்றத்துல பண்ணா செய்யறாங்க. இவங்க விஷயத்துல அதான் நடந்திருக்கு. மற்ற இடத்துல பொறுப்பா இருக்காங்க, தன் வீட்டுல அம்மா அப்பாட்ட லிபர்ட்டி எடுத்துக்கிறாங்க. பொதுவா அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்தது. அவங்க வந்து இந்த மேட வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. போனா எல்லாம் செய்வாங்க. ஐ கான்ட் டு எனிதிங். உங்க க்ளோத் வாஷ் பண்ணணும் கூட நீங்க உங்களை பாஸ்கெட்டை ஸ்வீட் பண்ணி வாஷிங் மிஷின் கிட்ட போடுங்க. நான் வாஷ் பண்ணிக்கிறேன் வாஷிங் மிஷின், நீங்க ஹேங் பண்ணுங்க. ட்ரை பண்ண நீங்களே எடுத்துக்கொண்டு போடுங்க. நான் பார்ட் டைம் மேட் வந்தா டைம் பண்ண சொல்றது அதெல்லாம் செய்வாங்க. ஆனா அந்த மேட் வீட்டுக்கு குப்பை அந்த ரூம், அந்த ரூம் நிலம் பார்க்க முடியாது, எல்லாம் துணி கிடக்கும். அதுல துவச்ச துணியோ துவச்சாத துணியோ எல்லாம் அப்படியே அவங்க போட்டு இருப்பாங்க. அது அதே இந்த ஹவுஸ் இன்னும் இந்த ஹவுஸ் கூப்பிடுங்க சாமி பார்க்கணும். You come with somebody with a see your face. When how strongly when you stick it. பொதுவா இதுல சில குழந்தைகள் அவங்களுடைய ராசி அல்லது நட்சத்திரம் அது அடிப்படையில இயல்பாவே ரொம்ப ஆர்டர்லியா நீட்டா டைடியா இருப்பாங்க. ஒரு அவங்க அம்மா அப்பா கூட அப்படி இருக்க மாட்டாங்க, ஆனா குழந்தை இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட குழந்தைகள் விஷயத்துல நம்முடைய எஃபர்ட் கம்மியா இருக்கும். நல்ல விஷயங்களை இயல்பாகவே கடைபிடிக்கிற குணம் சில குழந்தைகளுக்கு இருக்கும். கொண்டு பிறக்கிறது கொடுப்பினை அப்படிமாங்க, பூர்வ ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி. சில குழந்தைகளுக்கு அது இயல்பா இருக்காது, சில ராசி சில நட்சத்திரங்களுக்கு இருக்காது. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நாம எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். தமிழ்ல ஒரு இது இருக்கு, தளிரிலை மேல் வைப்பினும் தட்டாமல் செல்லாது உளி அப்படின்னு. ரொம்ப டெண்டர் லீஃபா இருந்தாலும் அதுல அந்த பிளேட வச்சா அது தானா வெட்டாது, நம்ம லேசா பிரஷர் கொடுத்தா தான் வெட்டும். அது மாதிரி எவ்வளவு நல்ல குழந்தையா இருந்தாலும் நாம வழிகாட்டணும் அப்படிங்கிற அர்த்தத்துல. சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும், இப்படி இன்னொரு இது இருக்கு. எவ்வளவுதான் நல்ல பிரைட்டான குழந்தையா இருந்தாலும் நாம அவங்கள கைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல. சில குழந்தைகள் இப்ப பார்த்த குழந்தைகள் விஷயத்துல லிபர்ட்டி அப்படிங்கறது வேலை செய்யுது. சொந்த வீட்டுல ஒரு மாதிரி, மற்ற இடங்கள்ல ஒரு மாதிரி. மற்ற இடத்துல போற இடத்துல நல்லா இருக்காங்க அப்படிங்கறது அவங்களுக்குள்ள அந்த நல்ல விஷயம் பதிஞ்சிருக்குதுங்கிறதுக்கான ஒரு அடையாளம். எனக்கு தெரியும், என்னுடைய கீதா கிளாஸ் வரக்கூடிய ஒரு பொண்ணு, அத வந்து கேம்புக்கெல்லாம் அனுப்புனா அந்த குழந்தை தான் காலைல 4 மணிக்கு எழுப்பி எல்லாரையும் எழுப்பி குளிப்பாட்டி பிரேயருக்கெல்லாம் கூட்டிட்டு வந்து எல்லாம் கரெக்டா பண்ணிடும். வீட்டுல நான் கீதா கிளாஸுக்கு போனா, நான் 10 மணிக்கு போனேன்னா அப்பதான் கட்டில விட்டு எழுப்பி இருக்கும், தூக்கமே எழுப்பி இருக்கும். அவங்க பாட்டி பழைய காலத்து ஆளு, பொம்பளை பிள்ளை இப்படி தூங்கிட்டு படுத்து கிடக்கா கட்டில, மூதேவி வந்துரும் அப்படின்னு பேத்திய திட்டுவாங்க. பொது அது ஒரு விதமான சைக்காலஜி. மற்றவங்க முன்னாடி ரொம்ப கடைபிடிக்க வேண்டியதை கரெக்டா கடைபிடிப்பாங்க. அப்பா அம்மா கிட்ட இருக்கும்போது இல்ல சொந்த இடத்துல கொஞ்சம் லிபர்ட்டி எடுத்துக்குவாங்க. அப்படியும் குழந்தைகள் இருக்காங்க. இனி சரோஜினி அம்மா. ஹரியோம்மா. நீங்க சொன்ன மாதிரி முன் வாசனை ஜென்ம வாசனைங்கிறது ரொம்ப சரியா. நம்ம எவ்வளவுதான் குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்த்தாலும், எனக்கு 2 குழந்தை இருக்காங்க. ஒருத்தர் 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான் சொல்லி வளர்த்தேன். ஒருத்தவங்க ஒரு மாதிரி, இன்னொருத்தவங்க ஒரு மாதிரி. ஆனா நீங்க சொன்ன மாதிரி தூங்கு போய் எவ்வளவு தூங்கி வச்சாலும் அது அவங்க ஒரு பாட்டுல போய்
ஒரு வயசுக்கு வந்த பிறகுதான் அவங்க ஒரு வயசுக்கு வராங்க. நம்ம எவ்வளவு சொன்னாலும் அந்த வழி வரல. அப்புறம் அங்க ஒரு ஆர்டர் இருக்குது, அவங்க ஒரு தலை எழுத்துன்னு ஒண்ணு இருக்குன்னு நான் நம்புறேன். ஆனா நம்ம ஒரு பேரண்டா இருந்து அந்த கற்றுக் கொடுத்துதான் இருக்கும். ஆனா ரொம்ப கவலைப்பட தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த இவ்வளவு வந்த பிறகு அது ஒண்ணு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சின்ன வயசுல நான் ரொம்ப அழுத்திக்குவேன், என்னடா திருத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இப்பைக்கு எனக்கு அந்த வயசு வந்த பிறகு அவங்க விட்ட வழி அவங்க தெரிஞ்சு போவாங்க, நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இதுதான் பஜ கோயிலாலும் சொல்லி கொடுத்தாங்க. எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அவங்க புரியும் போது அவங்களுக்கு புரியட்டும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் லேசா சொல்லி கொடுத்துட்டு இருக்கட்டும். அது ரொம்ப கஷ்டப்பட வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அவ்வளவுதான் ஐயா. நன்றிமா. அது கூட ஒரு விஷயம் இருக்கு, அதுல 2 விஷயம் இருக்குன்னு பார்க்கலாம். ஒண்ணு, கர்மண்யேவ அதிகாரஸ்தே, நாம செய்யற வேண்டியதை நாம செய்யணும், நம்ம கடமையை நாம செய்யணும். அப்புறம் அவங்க செய்யல அப்படிங்கிற அக்கறை நமக்கு இருக்கலாம், செய்யலைங்கிற கவலை இருக்கக்கூடாது. இன்னொன்னு, நாம பொதுவா ஏழை குழந்தைகள் அல்லது அநாத குழந்தைகளை எடுத்து வளர்த்துறோம். கோயம்புத்தூர்ல 2-3 ஆசிரமம் நான் அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறது உண்டு. பொதுவாக அங்க ஒரு பேசிக் ரூல் என்ன அப்படின்னா, 8th ஸ்டாண்டர்டுக்கு மேல, அதாவது 13th ஏஜுக்கு மேல, டீன் ஏஜுக்கு பிறகு எடுக்கிறது இல்லை. ஏன்னா டீனேஜ் வரையிலும் ஒரு குழந்தையை எடுத்து ஒரு ரொட்டீனுக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஈஸி. டீனேஜுக்கு பிறகு அந்த ரொட்டீன்ல இல்லாத ஒரு பையனை அந்த ரொட்டீனுக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது கஷ்டம். அவங்கிட்ட ஒரு முரண்டு பிடிக்கிற தன்மை இருக்கும். அதனால பொதுவா குழந்தைகளை வளர்க்கிற இடங்கள்ல டீனேஜுக்கு மேல எடுக்க மாட்டாங்க. பொதுவா சின்ன குழந்தையில இருந்தே, ஒரு 6 வயசு 7 வயசு அந்த டைம்ல இருந்தே வந்த குழந்தைகள் ரொம்ப ஈஸியா அந்த சூழ்நிலைக்கு தன்னை ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்குவாங்க, அக்கமடேட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு அது ஈஸியா இருக்கு. ஒரு லெவலுக்கு மேல அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கிறோம். அவங்க தொடக்கத்துல நம்முடைய கட்டாயத்தினால கடைபிடிப்பாங்க. ஒரு லெவலுக்கு மேல அவங்களுக்கு அது அந்த பிராக்டிஸ் பிகம் எ ஹேபிட். கிட்டத்தட்ட இந்த டீனேஜ் அந்த மாதிரி வந்த பிறகு அவங்களுக்கே அது நல்லது அப்படிங்கிறது புரியும். அங்கதான் அந்த வைராக்கியம் வர்றது அல்லது ஞானம் வர்றதுங்கிற இது நடக்குது. எப்போ அது நடக்குதோ அதுக்கு மேல நாம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதுல அவங்களாவே கடைபிடிச்சிருவாங்க. அப்ப அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்முடைய ஒரு பிரஷர், நம்முடைய ஒரு அழுத்தம் அல்லது கைடன்ஸ் அவங்களுக்கு தேவை இருக்கும். ஒரு டீனேஜ் அதுக்கு மேல வரும்போது அவங்களுக்கே ஒரு பொறுப்பு வந்துடும். பொதுவா என்ன பண்ணுவாங்க, அவங்க நாம் பெரிய மனுஷனா நடக்கணும், பெரிய மனுஷியா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது கெத்து அவங்களுக்கு வந்துடும். நானும் பெரிய ஆளா, நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, நீங்க சொல்லாமலே எனக்கு அது செய்ய தெரியும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வந்துடும். வரும்போது அவங்களே நல்ல விஷயங்களை, ஏற்கனவே நம்ம சின்ன குழந்தையில இருந்து சொல்லி கொடுத்த விஷயங்களை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன், ஒரு ஆள் மட்டும் பாக்கி இருக்கு, அதை சொல்லிட்டு அந்த வரேன். நாம இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் போது பிரஷரைஸ் பண்ணக்கூடாது. சொல்றது வேற, பிரஷரைஸ் பண்றது வேற. அன்பா சொல்றது, தட்டி கொடுத்து வேலை வாங்குறது, அந்த மாதிரி பண்ணும்போது அது ஸ்மூத்தா போகும். எந்த ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு நாம அவங்கள பிரஷரைஸ் பண்றோம், கட்டாயப்படுத்துறோம், கம்பல் பண்றோங்கிற மாதிரி ஃபீலிங் வருதோ அதுக்கு பிறகு நாம சொல்றது எதுவுமே உள்வாங்க மாட்டாங்க. அதனால அந்த ஒரு இதுக்கு நாம இடம் கொடுத்துடக்கூடாது. அவங்கள கெஞ்சி கொஞ்சி
விஷயங்களை செய்ய வைக்கணுமே தவிர ஒரு வாத்தியார் மாதிரி கம்பெடுத்து வச்சுக்கிட்டு செய்ய வச்சோம்னா அது ஒருவேளை நெகட்டிவ் எஃபெக்ட கூட கொடுக்கலாம். அந்த விஷயத்த செய்யக்கூடாதுன்னு அவங்க மனசுல முடிவெடுத்துடக்கூடும். அதுவும் ஒண்ணு கவனமா இருக்கணும். நீ ராஜேஸ்வரி. Hari Om Swamiji. Hari Om. If it's okay, I'll speak in English. Yeah. So I don't have much experience, with children, raising children and all. But I was thinking another thing that affects them is also friends, the friends that they make, and the peer pressure that they face. So sometimes, even though the parents have instilled certain values in them, when they are with the friends, then there's that pressure to follow what the friends are doing. So I guess in a way the values do help, but it also depends on how strong you practice those, and whether you're strong enough to say no to your friends. That's all. மாஸ் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கூட்டத்தோட போகும்போது அந்த கூட்டம் என்ன பண்ணுதோ அது மாதிரி நாமளும் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பொதுவாக நான் அதுக்கு ஒரு விதிவிலக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட வந்தாங்க அப்படின்னா அவங்க நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் சில பிரின்சிபல் வச்சிருக்கிறேன். என் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னா அவங்க என்னுடைய பிரின்சிபலுக்கு ஒத்து இருந்தா தான் என் கூட இருக்கணும், இல்லைன்னா போயிட்டே இருக்கணும் அப்படின்ட்டுருவேன். அதுல என் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்காக வேண்டி அவங்க கடைபிடிப்பாங்க. ஒரு சின்ன உதாரணம், ஒரு தடவை ஒரு எல்டர் தான், என்னை விட எல்டர் தான், ஆனா எனக்கு ஃப்ரெண்டு. அவரு கல் எடுத்து டெலிபோன் போஸ்டை எரிஞ்சிட்டு இருந்தார். டெலிபோன் போஸ்ட் அதனால டேமேஜ் ஆகும். அப்ப நான் அதை தடுத்தேன். தடுத்த உடனே இவங்க கூட வந்தாலே இப்படிதான் அப்படின்னு சலிச்சுக்கிட்டே நிறுத்திட்டாரு. அதான் இது மாதிரி பல உதாரணம் சொல்ல முடியும். ஆனா சில பேர் இப்ப ஃப்ரெண்ட்ஸோட போவாங்க, மாந்தோப்ப பார்ப்பாங்க, மாமரத்தை கல்லெடுத்து அடிப்பாங்க, அந்த மாதிரி பண்றவங்களும் இருக்காங்க. பொதுவா நல்ல வில் பவர் உள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தால் அவர் கூட இருக்கிற எல்லாரையுமே நல்ல வழியில கொண்டு போயிட முடியும்னு நினைக்கிறேன். அந்த கூட்டத்தில் யாரு லீடரோ அந்த லீடரை பொறுத்து கூட உள்ளவங்க போவாங்க. இதுல இன்னும் ஒண்ணு இருக்கு, எர் இஸ் ஹியூமன் அப்படிம்பாங்க. சின்ன குழந்தையில ஜாலியா அல்லது குறும்புத்தனத்தினால அல்லது கூட்டத்தோட பண்றதுனால எல்லாருமே சில தவறுகள் பண்ணுவாங்க. நாம அவங்களுக்கு நல்ல பதிவுகளை பண்பாடுகளை சொல்லி வளர்த்திருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தாண்டின உடனே, டீனேஜ் தாண்டின உடனே தானாகவே அவங்களுக்கு பேக் டு ஸ்கொயருங்கிற மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களுக்கு மாறிடுவாங்க. அதனால நாம நல்ல பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதனுடைய வேல்யூஸையும் அவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த ரெண்டும் மீண்டும் மீண்டும் அவங்கள பண்ண வைக்கிறது பிராக்டிஸ். அந்த பிராக்டிஸ் அவங்களுக்கு ஹேபிட்டா மாத்துறது, இது முதல் கட்டம். நீங்க பாத்தீங்கன்னா வேதம் படிக்கிறதுல கூட முதல்ல மெமரைஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் அதுக்கு மீனிங் கத்துக்குவாங்க. இதுதான் ஹியூமன் சைக்காலஜிக்கு பெஸ்ட் மெத்தட். முதல்ல பிராக்டிஸ், அப்புறம் அந்த பிராக்டிஸ் அவங்களுக்கு ஹேபிட்டா மாறும். பிறகு காலப்போக்கில் அவங்க அது நல்லதுன்னு கண்டுபிடிப்பாங்க, அப்புறம் அவங்களே கடைபிடிப்பாங்க. கர்த்தர் உலகத்தை படைச்ச பிறகு அது நல்லது என கண்டார், அது அப்படியே ஆகட்டும் என்றார், அது அப்படியே ஆனது, இரவும் பகலுமாயி ஒன்றா நாள் ஆனதுங்கிற மாதிரி. பாவம், கர்த்தருக்கு உலகத்தை படைக்கும் போது அது நல்லதுன்னு தெரியல, படைச்சு முடிச்ச பிறகுதான் அவருக்கு அது நல்லதுன்னு தெரிஞ்சதுன்னு பைபிள் சொல்லுது. அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்து அதை சொன்னேன். அதனால குழந்தைகள் காலப்போக்கில் நாம அவங்கள பயிற்றுவிக்கிறது, டீச் பண்றது முதல்ல பிராக்டிஸா தொடங்கி அப்புறம் ஹேபிட்டா மாறும். இந்த
காலகட்டத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க அதனுடைய வேல்யூஸை புரிஞ்சுக்குவாங்க, அப்புறம் கடைபிடிப்பாங்க. சரி, கூடுதல் சில வேல்யூஸ் சொல்றேன். நான் இதுக்கு முன்னாடி வகுப்புல சொன்னா ஞாபகம் இல்ல, சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, திருப்பி சொல்றேன். என்னுடைய நண்பருடைய ஒரு குழந்தை, இந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கும் உண்டு. பொதுவா பழைய காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கிற ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அத்தனை பேரையும் பேரு சொல்லி கூப்பிட்டு வர சொல்லி நேருக்கு நேர் 2 வார்த்தை பேசுவாங்க. அவங்களுக்கு இது குழந்தை, இது பெரியவங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறோமா, அந்த வீட்டுல இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் பார்த்து 2 வார்த்தை பேசிடணும். என்ன பண்ற, என்ன படிக்கிற, வேலை எப்படி இருக்கு, இப்ப ஏதாவது 2 வார்த்தை பார்த்து பேசிடணும். முகத்தை பார்த்து நேருக்கு நேர் 2 வார்த்தை பேசணும். அப்ப எங்க வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்டும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பொதுவாக நாங்க கெஸ்ட் வந்தா என்ன பண்ணுவோம்னா, ஒன்னு ரூமுக்குள்ள போய் ஒழிச்சுக்குவோம், அல்லது வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம். அவங்க பெரியவங்களா இருப்பாங்க, அவங்க கிட்ட நமக்கு அந்த வெப்பம் வராது அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரணம், அல்லது ஷைனஸ். படிப்பை பத்தி கேட்பாங்க, எத்தனை மார்க் எடுத்து கேட்பாங்க, எதுக்கு வம்பு. ஆனா வீட்டுல இருந்தோம்னா அம்மா கூப்பிட்டு அக்கா வந்திருக்காங்க, மாமா வந்திருக்காங்க, வா வந்து என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டாம் வெறுப்பா வருவோம், அவங்க நம்ம கிட்ட பிரியமா பேசுவாங்க. ஒரு வீட்டுல இந்த மாடர்ன் யுகத்துல நடந்தது. ஒரு வீட்டுல அந்த குழந்தை யாராவது வந்தா வீட்டுல ரூம்லயே ஒழிச்சிருக்கும், வெளியே பழகாது. இப்ப அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆயாச்சு. என்ன பிரச்சனைனா, அந்த குழந்தை கணவன் கிட்டையும் பழகிறது இல்லை. கல்யாணம் ஆன பிறகு ரூம்ல சரியா இருக்கும். நாம குழந்தைகளை வளர்க்கறதுல இந்த மாதிரி எங்கேயாவது கோட்டை விட்டோம்னா அது அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா வந்துடும். அதனால நாம இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம குழந்தைக்கு பொய் சொல்ற பழக்கம் இருந்தது அப்படின்னா, நம்ம குழந்தைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. யாரு பொய் சொல்றாங்களோ, சீட் பண்றாங்களோ, கண்டிப்பா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. யாரு ஸ்வீட்டா பேசலையோ, ஹார்ஷா பேசுறாங்களோ, அவங்களுக்கும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம நம்ம குழந்தைகள் இதுல கவனிக்கணும். இப்ப சில குழந்தைகள் அவங்களுக்கு ஜாதகப்படி வாக்கு ஸ்தானத்துல ராகுவோ சனியோ கேத்துவோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க பேசுறது கொஞ்சம் ஹார்ஷா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம அப்பா அம்மா கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நாம கொஞ்சம் பிராக்டிஸ் கொடுக்கலாம். இந்த இடத்துல நீ இப்படி பேசாத, அதே விஷயத்தை நீ இப்படி சொல்லு, அந்த மாதிரி நம்ம பயிற்சி கொடுக்கலாம். குழந்தையுடைய அந்த பழக்கத்தை கொஞ்சம் மாத்திக்கலாம். அதனால நாம இனிமையான சொற்களை சொல்றது அப்படிங்கிறதும் ஒரு நல்ல பழக்கம். சத்தியம் வத, சத்தியம் பிரியம் வத, சத்தியம் அபி அப்பிரியம் ந வத அப்படின்னு வேதம் சொல்லுது. பகவத்கீதையும் வாக் தபஸ் அப்படின்னு சொல்லும் போது சத்தியம் பிரியஹிதம் செய்யத்து அப்படின்னு சொல்லுது. உண்மையா இருக்கணும். உண்மைங்கிறதுக்காக வேண்டி பிளண்டா எதையும் சொல்லக்கூடாது. அது ஸ்வீட்டாவும் சொல்லணும். அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாதபடி, அடுத்தவங்க அக்செப்ட் பண்றதுபடி சொல்லணும். சரி, உண்மையா இருக்கு, இனிமையா சொல்றோம் மட்டும் போதாது, அதனால அவங்களுக்கு பிரயோஜனமும் இருக்கணும். ஹிதம், அவங்களுக்கு அதனால பிரயோஜனமும் இருக்கணும். அப்ப நாம பேசக்கூடிய வார்த்தைகள்ல இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு நாம பாத்துக்கணும். இப்ப இந்த மாதிரி விஷயங்களை சில சமயங்கள்ல நாம குழந்தைக்கு பிடிச்சு உட்காத்தி வச்சு சொல்லி கொடுக்கறது அப்படிங்கறது ஒரு டீச்சிங் மாதிரி அல்லது போரிங் மாதிரி ஆயிரலாம்.
அதனால குழந்தைகளுக்கு நாம ஹரிச்சந்திரன் கதை, நாடகம், சினிமா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அப்ப குழந்தைகள் அந்த கதையை பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவங்களை அறியாம உண்மையினுடைய வேல்யூ, உண்மைக்காக வேண்டி ஒருத்தர் இப்படி கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது அவங்க மனசுல போய் பதியலாம். ஒருவேளை ஆத்திர அவசரத்துக்கு மனைவியை கூட அழகு வைக்கலாம்னு பதியலாம், பரவாயில்ல. ஆனா பெரும்பகுதியும் உண்மை பேசுறது முக்கியம் அப்படிங்கறதா பதியும். இப்ப காந்தியடிகள் அப்படிங்கிற ஒரு பெரிய மகான் உருவானாரு, மகாத்மான்னு சொல்றாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில அவர் பார்த்த 2 நாடகங்கள் தான் அவர் அப்படி உருவாக்கிச்சது. ஒன்னு ஸ்ரவணன், அப்பா அம்மாவுக்கு தொண்டு செய்தவன். இன்னொன்னு ஹரிச்சந்திரன், உண்மைக்காக வேண்டி தன்னுடைய நாடு, மனைவி, மக்கள் எல்லாவற்றையுமே இழந்தவன். இந்த 2 தான் பின்னாடி காந்தியடிகளை உருவாக்கிச்சு. ஆனா நம்ம குழந்தைகளுக்கு நாம இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறதுல சிரமம் இருந்ததுன்னா இந்த மாதிரிப்பட்ட கதைகள், புராணங்களை கேட்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். பொதுவாக அதுக்கு சமய வகுப்பு அப்படிங்கிறது ஒரு இது. நாம இப்ப கோவிலுக்கு போகிறோம், கோவிலுக்கு கூட்டிட்டு போகலாம். கோவிலுக்கு நாம போகணும், குழந்தைகளை கூட்டிட்டு போகணும். சத்சங்க நாம போகணும், குழந்தைகளை கூட்டிட்டு போகணும். அதே மாதிரி சத்சங்கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நல்ல விஷயங்களோடு பழக்கம், நல்ல விஷயங்களோடு தொடர்பு அப்படிங்கறத அர்த்தம். அதனால அந்த மாதிரி தொடர்புகள் குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் ஏற்படுத்த முடியும் அப்படி நாம யோசனை பண்ணி அந்த மாதிரி வாய்ப்புகளை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்ப நாம அவங்களுக்கு வெர்பலா சொல்லி கடைபிடிக்க வைக்கணுங்கிற கட்டாயம் வராது, அவங்களே கத்துக்குவாங்க. அது மாதிரி நாம நம்மளை சுத்தி இருக்கிற குழந்தைகள்ல ஏதாவது குழந்தைகள் நல்ல விஷயங்களை பண்ணாங்கன்னா நாம அவங்கள பாராட்டுறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம குழந்தைகளுக்கு தானாகவே மனசுக்குள்ள நாமளும் இந்த பாராட்ட வாங்கணும், நாமளும் அதை மாதிரி கடைபிடிக்கணும், ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். இந்த மாதிரி நாம நல்ல விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணும்போது இயல்பா குழந்தையுடைய சைக்காலஜி இது, அம்மா அப்பா கிட்ட அப்ரிசியேஷன் வாங்கணுங்கிற சைக்காலஜி பொதுவா குழந்தைகள்கிட்ட இருக்கும். ஆனா நாம எந்த விஷயத்துல அப்ரிஷியேட் பண்றோங்கிறது குழந்தைகள் கவனிச்சுட்டு இருப்பாங்க, நாம அப்ரிஷியேட் பண்ற விஷயங்களை அவங்க கடைபிடிக்க ஆரம்பிப்பாங்க. பொதுவா ஸ்வீட்டா பேசுறது அப்படிங்கிறது சில வீடுகள்ல நான் பார்த்திருக்கிறேன், ரொம்ப அவங்களுக்கு இயல்பாவே வரும். அந்த மாதிரி ஆட்களை பார்த்து நம்ம வராதவங்க நாமளும் கத்துக்க வேண்டியதுதான். அப்புறம் அர்த்தமில்லாத வார்த்தைகளை சொல்லக்கூடாது, பேட் வேர்ட்ஸ் அப்படின்னு இந்த காலத்துல சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரையிலும் நாம உண்மையே பேச முயற்சி பண்ணணும். தூய்மையான ஆடைகளை அணியறதுக்கு முயற்சி பண்ணணும். இன்னைக்குள்ள மாடர்ன் ஜெனரேஷன்ல ஒரு இது இருக்கு கவனிக்கிறேன், அது ஜீன்ஸ் வேற ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஒரே ட்ரெஸ் ஒரு வாரம் போடுவாங்க. முந்தின தலைமுறையில எல்லாம் காலையில குளிச்சு முடிச்சா அடுத்தது புதிய ட்ரெஸ் போட்டுருவாங்க. பழைய காலத்துல உள்ள பழக்கம், தந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த காலத்துல சோப்பெல்லாம் கூட விலை கொடுத்து வாங்க முடியாத காலமா இருந்த காலத்துல கூட அன்னன்னைக்கு குளிக்கும் போதே துவைச்சு காய போட்டுருவாங்க, அடுத்தது புது துணியை தான் உடுப்பாங்க. அந்த மாதிரி இருந்தது. ஆனா இன்னைக்கு குழந்தைகள் மத்தியில அந்த பழக்கம் குறைவா இருக்குது அப்படிங்கறத பல இடங்களையும் நான் கவனிக்கிறேன். அழுக்கு துணிகளை சேர்த்து வைக்கிறது, அதுக்கப்புறம் அழுக்கு துணிகளையே பிடிச்ச துணியா இருந்தா திருப்பி திருப்பி போட்டுக்கிறது, அந்த மாதிரி சில ஹேபிட் எல்லாம் வச்சிருக்காங்க. பிடிச்ச துணியை மறுபடியும் போடுறது தப்பு இல்ல, துவைச்சுக்கிட்டு காய போட்டு திருப்பி எடுத்து போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. பொதுவா இந்த குழந்தைகளுடைய ஹேபிட்ட ஃபார்ம் பண்றதுல அப்பா அம்மா சுற்றத்தார்கள் உறவினர்களுக்கெல்லாம் பங்கு இருக்கிறது மாதிரியே இந்த காலத்துல
சொசைட்டிக்கும் ஒரு பங்கு இருக்கு. இப்போ காஞ்சி பெரியவர் அவருடைய ஒரு இதுல சொல்றாரு, அது என்னுடைய தலைமுறையில எல்லாம் அல்லது எனக்கு முந்தின தலைமுறையில கூட சொல்லலாம். பொதுவா நாமெல்லாம் சினிமாவுக்கு அடிமையா இருக்கிறோம். எனக்கு முந்தின தலைமுறையிலிருந்தே நான் அதை கவனிக்கிறேன். என் தலைமுறையிலையும் அது இருந்தது, இப்போ உள்ள தலைமுறையில் அது அதிகமாகவே இருக்குது. முழுக்க முழுக்க சினிமாவுக்கு அடிமையாகிற ஒரு தன்மைக்கு வந்துட்டோம். ஆனா காஞ்சி பெரியவர் சொல்றாரு, அவருடைய காலத்துல ஒருவேளை என் தலைமுறைக்கு நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியா இருக்கலாம், கதை புக்கு படிக்கிறத பத்தி சொல்றாரு. நாவல்ஸ் சொல்றோம் இல்லையா, இந்த நாவல்ஸ் படிக்கிற பழக்கம் குழந்தைகளுடைய சைக்காலஜிய பாதிக்குது, ஹேபிட்ஸ பாதிக்குது அப்படிங்கிறாரு. அதனால அந்த காலத்துல புக்ஸா இருந்தது, அதுக்கப்புறம் டிராமாவா வந்தது, அதுக்கு இன்னைக்கு சினிமாவா வந்திருக்குது, அப்புறம் லேட்டஸ்டா சீரியலா வந்திருக்குன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா சீரியலை பத்தி நிறைய பேர் ரொம்ப இதா சொல்றாங்க, லேட்டஸ்டா சீரியலா வந்திருக்குது. அதுல இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம குழந்தைகளை எவ்வளவு தள்ளி வைக்க முடியுமோ அது நல்லது. பொதுவா நான் கவனிச்சிருக்கிறேன், குழந்தைகளுக்கு ஆர்ட் அல்லது ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் நாம ஏற்படுத்த முடிஞ்சால் அவங்க சினிமா அந்த பக்கத்துல கவனம் குறைஞ்சிடும். என்னுடைய ஒரு பழக்கமே சொல்றேன், காலையில 6 மணிக்கு விளையாட போனா திருப்பி காலையில டிஃபன் சாப்பிட்றதா வீட்டுக்கு வர்றது, டிஃபன் சாப்பிட்டு போனா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு தான் வீட்டுக்கு வர்றது, அடுத்தது போனா நைட்டு தான் சாப்பிட்றதுக்கு தான் வீட்டுக்கு வர்றது. எங்க அப்படின்னா கிரவுண்ட்ல விளையாட்டு. ஸ்போர்ட்ஸுக்கு அடிக்டா இருக்கிறது நல்ல விஷயம் நான் சொல்லுவேன் குழந்தைகள். அது மாதிரி ஆர்ட்ஸுக்கு, டான்ஸோ மியூசிக்கோ ட்ரம்ஸ் வாசிக்கிறதோ ஏதோ ஒரு ஆர்ட்ஸுக்கு அடிக்டா இருக்கிறதும் நல்லது. பொதுவா அதனால அவங்களுக்கு வேற கவனச்சிதறல்கள் ஏற்படாம இருக்கிறதுக்கு உதவும். நம்ம குழந்தைகளுக்கு அந்த மாதிரி சில நல்ல விஷயங்களை எங்கேஜா பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா பொதுவாக நான் கவனிக்கிறேன், இன்னைக்கு இருக்கிற பெரும்பான்மையானவங்க என்டர்டெயின்மெண்ட்ல நிறைய டைம் வேஸ்ட் பண்றாங்க. அந்த என்டர்டெயின்மெண்ட்ல அவங்க வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா அதை அவங்க தன்னுடைய திறமைகளை வளர்க்கறதுக்கு யூஸ் பண்றது மாதிரி நாம அவங்களை என்கேஜ் பண்ணி விட்டுட்டோம்னா அதுவும் அவங்களுடைய ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும். அவங்க இன்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், கூடவே பாடகராக இருக்கலாம், அல்லது ஆர்டிஸ்டா ஓவியரா இருக்கலாமே. மட்டும் இல்ல, இந்த மாதிரி பழக்கம் அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனா பிரஷரா இருக்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷனையும் கொடுக்கும். யாருக்கு இந்த மாதிரி பேஷன்ஸ் இருக்கோ, அது மியூசிக்கோ டான்ஸோ எதுவா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸோ எதுவா இருக்கட்டும், பிரஷர் இருக்கிறவங்க அந்த டைம்ல இந்த மாதிரி பேஷன் பக்கம் போயிட்டாங்கன்னா ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ஆனா அந்த விதத்திலயும் அது அவங்களுக்கு கை கொடுக்கும். இது மாதிரி இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. நாமளும் கடைபிடிச்சு நம்ம குழந்தைகளையும் கடைபிடிக்க வைக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம். பிரார்த்தனை. வான்முற்றில் வழாது பெய்க மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்த்தீர்கவே. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம். எல்லாருக்கும் இரவு வணக்கங்கள்.